சார் நான் பிஜி எடுத்துட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருக்கேன் சார். பட் ஆனா எனக்கு டிபார்ட்மெண்ட் பிடிக்கல. நான் இதிலருந்து வேற டிபார்ட்மெண்ட் மாறணும்னு நெனைக்கிறேன். பட் எனக்கு சம்டைம்ஸ் என்னோட இந்த விரக்தியால இந்த டிபார்ட்மெண்ட் பிடிக்காதனால ஏன்னா எனக்கு பிடிச்ச துறை அப்படின்றது வேற. அது எனக்கு கிடைக்கல. இந்த காரணத்தினால நான் வந்து எனக்கு டிஸ்கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற மாரியான தாட்லாம் உருவாகுது சார் அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுறப்போ. இப்ப பிஜில ஏன்னா இப்ப சென்னையில இருக்கிறதுனால அந்த மாரியான வாய்ப்புகள் கிடைச்சது. நண்பர்கள மீட் பண்றதுக்காக. இந்த சமயத்தில நான் சொல்லக்கூடியது என்ன? ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணணும். டிசைட் பண்றது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் 2 விதமான பீப்பிள்ஸ் இருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நான் தான் என்னோட ஃபேமிலிய நான் பார்த்துக்கணும். அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் நண்பர்கள். இன்னொரு சைட்ல நான் இல்லனாலும் என்னோட ஃபேமிலின்றது அது பாட்டுக்கு நான் இல்லன்றது என்னோட இன்கம் இல்லனாலும் கண்டிப்பா ஃபேமிலின்றது தனியா இயங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு அப்படின்ற மாரியான கேட்டகரியில உள்ள நண்பர்கள். அப்போ இவங்க என்னன்னா, தன்னோட ஃபேமிலில மேபி அவங்க தான் ஃபர்ஸ்ட்டான ஒரு கிராஜுவேட்டா இருக்கலாம். அல்லது இவ்ளோ ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைஃபண்ட் வாங்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். அவங்களோட ஃபேமிலில ஒரு நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கு இவரோட துணை தான், இவரோட சம்பாத்தியம் தான் முக்கியம் அப்படின்ற மாரியான நபர்கள் இருப்பாங்க. இந்த சாரார் அப்படி எதுவுமே தேவையில்ல. என்னன்னாலும் செய்யலாம். ஃப்ரீ டூ கோ, ஃப்ரீ டூ ஸ்டடி எங்க அண்ணன் வேணா நீ பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாரியான கேட்டகரியில இருக்குங்க. இப்ப இந்த கேட்டகரி தான் எப்பவுமே ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய விஷயத்த செய்யணும். ஏன்னா, நமக்கு இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்றப்போ, வி ஹேவ் டூ வெரி கீன் ஆன் ஹோல்டிங் தட் அந்த விஷயத்த ஹோல்டு பண்ணி நிக்கணும். ஹோல்டு பண்ணி நிக்கணும் அப்படின்றது நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, நமக்கு பிடிச்ச துறையோ, பிடிக்காத துறையோ, நம்ம இருக்கிறது சித்த மருத்துவ துறை. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிச்சாலும் முடிச்சுட்டு போயிட்டு நீங்க ஒரு வேளை எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஜி குழந்தை மருத்துவம் படிக்கிறீங்க. பிஜி குழந்தை மருத்துவம் படிச்சா, நீ பிஜி குழந்தை மருத்துவத்தில ஸ்பெஷலைஸ்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதும், அல்லது சித்த மருத்துவம் பொதுவா நீ பிராக்டிஸ் பண்றதும் உன்னோட கையில தான் இருக்கு. ஸோ நான் குழந்தை மருத்துவம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால நான் அத ஏன் படிக்கணும் அப்படின்ற தாட்டுக்கு வராதீங்க. வேர் எவர் யூ கோ நீ பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்க. நீ ஒரு முழுமையான ஒரு டாக்டரா, நல்ல ஒரு டாக்டரா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பிசிஷியனா நீ 3 வருஷம் பிஜி முடிச்ச பிறகு வெளிய வரணும் அப்படின்ற ஒரு தாட் ஒரு வகையில இருக்கணும். இன்னொரு சாரார் என்னவன்னா, இவங்களுக்கெல்லாம் கிளினிக் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, என் ஃபேமிலி சொத்து இருக்கு. என்னோட வீட்ல உள்ள அப்பா, அம்மா சொத்து இருக்கு. அவங்க கவர்ன்மென்ட் ஜாப்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இப்ப நம்மலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வளர்ந்து நம்ம தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும். அப்படின்றப்போ, இப்படியே தான் எந்த தாட்டும் வராம, நான் ஒரு பெஸ்ட் பிராக்டிஷனரா வெளிய வரணும். என் ஃபீல்ட் என்னோட துறையில நான் எப்படி மேம்பட்டு வரணும்? அதுல நான் என்ன மாதிரியான விஷயத்த அவுட்புட் கொண்டு வரப்போறேன் அப்படின்றது. இல்லது நீங்க குழந்தை எக்ஸாம்பிள் பேசிட்டு இருக்கேன். குழந்தை மருத்துவமே படிச்சாலும், அப்போ பொதுப்படையா என்னோட பிராக்டிஸ இங்கிருந்து நான் எப்படி மேம்பட்டு வளர்த்துக்கிறதுன்றத யோசிங்க. கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். தேவையில்லாத சிந்தனைகளோ, தேவையில்லாத இந்த ஒரு சிதறல்களோ இல்லாம கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா சரியான வழி உங்களுக்கு கிடைக்கும்.